Question number 8. If cos theta is to sin theta equal to 1:2, then find the value of 8 into cos theta minus 2 into sin theta divided by 4 into cos theta plus 2 into sin theta அப்படின்னு கொடுத்துருக்கான். So cos theta is to sin theta equal to 1:2 எனில் 8 into cos theta minus 2 into sin theta divided by 4 into cos theta plus 2 into sin theta வின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிறது என்ன, cos theta is to sin theta equal to 1:2. So is to நாலே டிவிஷனில் தான் ஆகும். So cos divided by sin equal to 1/2. Cos theta divided by sin theta equal to cot theta. So cot theta ஓட வேல்யூ வந்து 1/2 எடுத்துரும். So cot theta என்ன, adjacent divided by opposite side. இது வந்து ஃபார்முலா cos divided by sin equal to cot அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா தான். ஸோ அதைப்படி இதை கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து 1/2க்கு ஈக்குவல். ஸோ காட் தீட்டாவோட ஃபார்முலா வந்து அட்ஜசன்ட் டிவைடட் பை ஆப்போசிட் சைட். அப்படி பார்த்தா 1 வந்து அட்ஜசன்ட் வேல்யூ, ஆப்போசிட் சைட் வேல்யூ வந்து 2ன்னு எனக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு அதை வந்து ட்ரையாங்கிளில் நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, ஹைப்போட்டீனியஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணுறோம். AC ஸ்கொயர் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் ப்ளஸ் BC ஸ்கொயர். AC squared equal to AB squared value 1 squared plus BC squared 2 squared. So AC squared equal to 1 plus 4. 1 plus 4 5 root 5. AC equal to root 5 கிடைச்சிச்சு. So cos theta equal to adjacent divided by hypotenuse equal to 1 by root 5 எனக்கு கிடைச்சிருச்சு. So sin theta என்ன, opposite divided by hypotenuse 2 divided by root 5 நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, 8 cos theta minus 2 sin theta 4 cos theta plus 2 sin theta. ஸோ இதுக்கு தேவையான cos theta வேல்யூ sin theta வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணி ஆல்ரெடி வச்சுட்டோம். ஸோ 8 into cos theta வேல்யூ 1 by root 5. root 5 minus 2 into 2 by root 5. 4 into 1 by root 5 plus 2 into 2 by root 5 கிடைச்சிச்சு. ஸோ root 5 ஈக்குவலாக இருக்குது. ஸோ 8 into 1 8, 2 into 2 4. ஸோ 8 by root 5 minus 4 by root 5 divided by 4 by root 5 plus 4 by root 5 because 1 into 4 4, 2 into 2 4. அதுதான் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ இது ரெண்டே மைனஸ் பண்ணால் 4 by root 5, இது ரெண்டே ஆட் பண்ணால் 8 by root 5. ஸோ இங்கே டிவிஷனில் இருக்கிறது மேலே கொண்டு போனோம்னா மல்டிப்ளிகேஷனாக மாறுமா, அப்போ தலைகீழ் ஆகுமா. ஸோ 4 by root 5 into root 5 divided by 8. இது கேன்சல் ஆயிரும். 4 into 8னா 2. ஸோ 1/2 கிடைக்கும். ஸோ இதோட ஆன்சர் என்ன, 1/2ங்கிறதா இதோட ஆன்சர். இதோட சொல்யூஷன் வந்து 1/2ன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்.